வணக்கம். அகனி பண்ணையிலேருந்து நான் முத்துச்செழியன் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒரு கோம்பை குட்டி காட்டப்படுது. அந்த குட்டியோட வாலை பற்றி சொல்லும்போது நம்ம அகனி பண்ணையில் இருக்கிற வால் மடங்கி பற்றி சொல்லிவிட்டு வால் இப்படி இருக்கிறதால ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்னு அந்த காணொளி நண்பர் சொல்கிறாரு. இதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் வால் மடங்கியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால வால்மடங்கியை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல வால்மடங்கிக்கு வால் மடங்கியோ சுருண்டோ நெளிஞ்சோ இருக்காது. மற்ற எல்லா கோம்ப நாய்களை போல் கதிரவால் டைப்பில் சிக்கல் டைப்பில் தான் இருக்கும். ஏன் வால்மடங்கின்னு பேர் வச்சோம்னா, குட்டி பிறந்த ஒரு 2-3 மாதத்துக்கு அதோட வால் காயில் டைப்பில் சுருண்டு இருக்கும். அதனால் அந்த குட்டிக்கு அடையாள பேரை வால்மடங்கின்னு கூப்பிட ஆரம்பித்தோம். ஆனால் வளர வளர வால் நிமிர்ந்து மற்ற கோம்ப நாய்கள் மாதிரியே வந்துருச்சு. அதோட வாரிசுகளுக்கும் இது வரைக்கும் எந்த குட்டிகளுக்கும் வால் சுருண்டதில்லை. அப்படி அப்புறம் வால் மடங்கி ஆக்டிவாக இருக்கும், ஆனால் ஹைப்பர் ஆக்டிவ் கிடையாது. ஆனால் வால் மடங்கிக்குன்னு சில சிறப்பான குணங்கள் இருந்துச்சு. அது அதோட வாரிசுகளையும் பிரதிபலிச்சிச்சு. அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, விஷ பூச்சிகளை துணிச்சலோடு அது கையாளுற விதம். இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா, விஷ பிராணிகள்கிட்ட கடி வாங்காமல் தப்பிக்கிறது தான். 2வது விஷயம், வால்மடங்கிக்கு ஆம்பளைங்களை பிடிக்காது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். விடாமல் குலைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த குணம் எல்லாம் இதோட அடுத்தடுத்த தலைமுறைகள்கிட்டையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் மரபு வழியாக கடத்தப்பட்ட உள்ளுணர்வு செய்திகள், இன்ஸ்டிங்ஸ். இந்த திறன்களுக்கும் வால் அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வால் ஓடும்போது திரும்புறதுக்கும் தாவும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் தான். மற்றபடி வால் அமைப்பு ஒரு நாயோட குணத்தை ஒருபோதும் தீர்மானிக்கிறது இல்லை. அப்படி தீர்மானிக்கிறதுக்கான அறிவியல் சான்றுகளும் இல்லை.